ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நார்மல் பிரியாணி நான்வெஜ் எதுவுமே போடாமல் காய் எதுவுமே சேர்க்காம தக்காளி சாதம் மாதிரி நார்மல் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க. பசங்களுக்கு காலைல ஸ்கூலுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறேனே தெரிய மாட்டேங்குது. இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மிக்ஸியில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த ஆனியன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தனியாக ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் புதினா கொத்தமல்லி இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தை வந்துட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நான் வெங்காயத்தையும் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா கொஞ்சம் டால்டா சேர்த்துக்கலாம். ஆனால் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், ஏன்னா வந்து நமக்கு நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நெய் இல்லாதவங்க டால்டா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கோல்டு வினர் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் வந்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, இது நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஆனியன் கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடணும், இல்லைன்னா சாப்பாடு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். பச்சை வாசனை சுத்தமாக போயிடணும். இன்னொரு 5 நிமிஷம் நல்ல பச்சை வாசனை போகட்டும். 3 பட்டை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா 2 கிளாஸ் தண்ணிக்கு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்பவும் வெந்து வந்துடும், இல்லைனா ரொம்பவும் விதையாக இருக்கும். அரிசி ஊற வைக்காமல் இது செய்யக்கூடாது. இப்போ இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு அளவு பார்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை அரைச்சி சேர்க்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் அரைச்சி சேர்க்காமல் இதிலே வதக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம இது கூட வந்து பட்டாணி கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து செஞ்சால் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு எதுவுமே சேர்க்காம பிரியாணியில் வந்து சிக்கன் இல்லைன்னா மட்டன் இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் நான் செய்கிறேன். இது கூடவே வந்து நமக்கு இன்னும் டேஸ்ட்டுக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 அரைச்சி சேர்த்துக்கிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். தக்காளி வதங்கட்டும். நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப சேர்க்காதீங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டு அரைச்சிருந்துருக்கலாம், ஆனால் பச்சை மிளகா எல்லாத்துக்குமே வந்து அது ஒத்துக்காது, பிடிக்காது. அதனால் ஒரு 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் மசாலா எப்படி வந்துருக்குன்னு. ஆனியன் வந்துட்டு அரைச்சி சேர்க்காமல் நம்ம வதக்கலாம், ஆனால் வந்துட்டு சாப்பிடும்போது ஆனியன்லாம் அங்கங்கே இருக்கும், அது நம்ம எப்படி ஒதுக்கி வைப்போம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து ஆனியனை ஒதுக்க தேவையில்லை, நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கிடைக்கும். அது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன், லைட்டாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இப்போ வந்து ஒரு அரை பாக்கெட் தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம். தயிரோடு சேர்த்து தண்ணி கொதிக்கும் போது ஒரு அரை லெமன் விட்டுக்கலாம். நமக்கு வந்து சாப்பாடு உதிரி உதிரியாக வரும், குழஞ்சி வராது. லெமன் சேர்த்துக்கிட்டா, தயிர் சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும். கொஞ்சம் எதுக்கு ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சின்ன படினால் வந்துட்டு 1 படி அரிசி எடுத்திருக்கேன், அப்போது 2 படி தண்ணி சேர்த்துக்கணும்.
பிரசாந்த் எழுப்பி விடணும், சத்தம் போடாமல். இங்கே பாருங்க, படியில் தான் எடுத்திருக்கேன் ஒரு படி. இப்போ 2 படி தண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2 படி தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு இந்த டைமில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கேசரி பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான், போடுறதுனா போட்டுக்கலாம் கலருக்காக. நான் சேர்க்கலை கேசரி பவுடர். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போது அரிசியை வந்து இந்த மாதிரி கரண்டியில் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே அரிசி ஊற வச்சு தண்ணி உள்ளே இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்ந்தாலும் நமக்கு அளவு வந்துட்டு மாறிடும். அதனால் இந்த மாதிரி கரண்டியில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கையில் எடுத்து போட்டாலும் நமக்கு அந்த தண்ணி வந்து ஹாட் வாட்டர் வந்து கையில் தெளிச்சிடும். இந்த மாதிரி கரண்டியில் யூஸ் பண்ணுறது நமக்கு சேஃப்டி. நம்ம வீட்டில் சமைக்கிற நார்மல் அரிசியும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம வந்துட்டு சீரக சம்பா ரைஸும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி இந்த 3 சேர்த்துக்கலாம். துளசி அரிசின்னு ஒன்று இருக்குங்க, அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கும் துளசி அரிசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல மசாலாவோட கிண்டிட்டு நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் 2 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க தூங்கும்போது தான் வீடியோ போட முடியுது. நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை என்னால். சாப்பாடு வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு சாப்பாடு நல்லா வெந்து வந்திருக்கு. பசங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் டிஃபன் கட்டணும். அதிகமாகவும் வேகாமல் ரொம்பவும் விதையாக இல்லாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சிக்கன் மட்டன் போட்டு செஞ்சால் நமக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நம்ம எதுவுமே இல்லாமல் எம்டி பிரியாணி மாதிரி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு டிஃபனுக்கு டெய்லி லன்ச் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கன்ஃபியூஷனாக இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷ் வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி போன வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.